கடவுளை நம்பினேன், உன்னை சோதித்து பார்ப்பேன் என்று கூறினார். முதலில் பணத்தை சம்பாதிக்க வழி சொல்லுங்கள் இந்த பூவுலகில் என்று கூறினேன். சரி, நீ அந்த மாயை பாதையை உனக்கு காண்பிக்கின்றேன் என்று கூறினார். நானும் சரி என்று சொன்னேன். உடனே முன்பின் அறியாத நபர் ஒருவர் வந்து, எனக்கு அவசரமாக ஒரு உதவி தேவைப்படுகிறது. இங்கு உள்ள ஆலயத்தில் முட்கள் மற்றும் புதர்கள் உள்ளன. உங்களுக்கு சிரமம் இல்லை என்றால் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டார். இவரும் சரி என்று கூறி உதவ ஒப்புக்கொண்டு அவருக்கு உதவி செய்தார். முன்பின் தெரியாத நபரும் மகிழ்ச்சியுடன் உதவி புரிந்த நபருக்கு தகுந்த பண உதவியை செய்தார். இதுதான் கடவுள் மனிதர்களாகி நமக்கு செய்யும் கைமாறு. மனிதன் துவண்டு சோகத்தில் இருக்கும்போது ஓடோடி வந்து மனிதர்களை காண்பித்து அவரை காத்து இன்று வரை உதவிகள் செய்வதனாலேயே காலங்கள் எத்தனை ஆனாலும் மனிதர்களிடம் இறைபக்தி மற்றும் தர்ம சிந்தனைகள் உடன் மனிதர்கள் கட்டுப்பாடுடன் வாழ்கின்றனர். இல்லை என்றால் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அழித்து கொண்டு காட்டு மிராண்டித்தனமான விலங்குகள் இன வாழ்க்கையை வாழ்ந்து வீழ்வர். எனவே மனிதர்கள் இதனை உணர்வதனால்தான் இன்றளவும் இந்தியாவில் உள்ள ஆலயங்கள் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. எனவே இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இப்படிக்கு கோபாலன்.